Hello, hi friends, welcome back to channel friends 4K Unidoll. Okay friends, இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சோஃபியா வந்து குட்டியாளுக்கு நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காளாம். ஸோ அவ வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அந்த இதான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பேய் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோ பார்க்கலையா? பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நாங்கள் அந்த ஓஜா போர்டெல்லாம் கீழ்ச்சி தூக்கி போட்டுட்டோம். இப்போ வந்து சோஃபியா வரா. ஸோ சோஃபியாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் வர மாதிரி தெரியல, வராலான்னு பார்ப்போம். சோஃபியா வரலாட்டுக்க. சோஃபியா வர கேக்குது. ஏய் சோஃபியா வா சோஃபியா. ஹாய் சாரா. என்ன சாரா நீ மட்டும் இருக்கிற? யூனி எங்க? ஏய் சோஃபியா, யூனி வந்து வெளியில போயிருக்கா. ஏய் சாரா, 2 நாளா தூக்கம் இல்லடி அந்த பேய் மல்லிகா அக்காவை நினைச்சி. ஆமா சாரா, எனக்கும் தான் தூக்கம் இல்லை. பாவம் மல்லிகா அக்கா பேயாயி எப்படி சுத்துறாங்க பாத்தியா? இப்ப சந்தோஷமா இருப்பாங்க நம்மளால. ஓகேவா? ஃபீல் பண்ணாத. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகா அக்காக்கு நாங்கள் தான் விடுதலை வாங்கி கொடுத்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பேய் வீடியோன்னு போட்டு பாருங்கள், இல்லை ஓஜா போர்டு பேயின்னு போட்டு பாருங்கள். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவே அந்த பேய் வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 2 நாளுக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணியிருப்போம். ஏய் சாரா, குட்டியால் எங்கே சாரா? வந்துட்டாளா சாரா? அவளுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளை காட்டணுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். அவள் எப்போ சாரா வருவா? லேட் ஆகுமா என்ன? சொல்லு. அவள் வர டைம் தானா? சரி சாரா. ஆமாம் சாரா, இங்கே என்ன சாரா பஞ்செல்லாம் வச்சுருக்கீங்க? இலவம் பஞ்சு எடுத்தீங்களே அதுவா? ஆமாம் சாரா, நீங்கள் அந்த வீடியோ போட்ட மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த இலவம் பஞ்சு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவும் பாருங்கள். செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். என்ன சாரா? சோஃபியா, என்ன தான் வாங்கிட்டு வந்த? என்கிட்டயாச்சும் காட்டேன்டி. காட்ட மாட்டியா என்ன? சொல்லு. என்னென்ன வாங்கிட்டு வந்து போகிறேன்? என்ன பென்சிலு ரப்பரு ஷார்ப்னர் தானே? அதானே ஸ்டேஷ்னரி ஐட்டம். இல்லை சாரா, பென்சிலு ரப்பர்லாம் இல்லை. இது அதையும் தாண்டி வேற வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன சின்ன குழந்தையா? சரிடி, அவள் வர டைம் தான், அவள்கிட்டே காட்டு. நான் பார்க்க தானே போகிறேன். அப்படி என்ன நீ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், சாராக்கு ரொம்ப ஆசையாக இருக்காட்டக்க நான் என்ன வாங்கிட்டு வரேன்னு பார்க்கறதுக்கு. என்ன வெளியில ஒரு சப்பு இருக்கு? யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஹலோ, யார் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரா இருக்கும்? புதுசா இருக்கு. வாவ், சோஃபியா அக்கா வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியா அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க செம்மையா ஜோக்ஸ்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்கலன்னா அவங்களோட வீடியோஸ் போட்டு பாருங்களா, செம்மையா இருக்கும். ஹாய் சோஃபியா அக்கா. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியா அக்கா வந்து செம்ம அழகாக பேசுவாங்க, குழந்த மாதிரி இருக்கும். அவங்க செம்மையான ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிக்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோஃபியா அக்கா வந்துட்டீங்களா? குட்டியால, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குட்டியால, எப்போ வந்த? உனக்காக தான் வெயிட் பண்ணேன். சோஃபியா அக்கா, எனக்காக வெயிட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூக்கா. உங்க ஸ்கின் செம்ம சாஃப்டா இருக்குக்கா. எப்படிக்கா இவ்ளோ வெள்ளையா இருக்கீங்க? தேங்க்யூ குட்டியால. சோஃபியா அக்கா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களாக்கா? சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டியால. உனக்கான சில ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? செம்ம சூப்பர்க்கா. குட்டியால, நீ தான் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. என்னோட ஃபேவரட் நீ தான். உனக்கு வாங்காமல் வந்திருப்பேன்னா? உனக்கு பிடிச்ச சில ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோஃபியா அக்கா, ஒரு கடி ஜோக் சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. சரி குட்டியால, ஒரு யானை வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிச்சு. என்ன ஆச்சு? குதிச்சிச்சா? தெரியலக்கா. நீர்ல குளிச்சதுனால நீர் யானை ஆயிடுச்சு. ஐயோ, செம்ம காமெடிக்கா. நீர்ல குளிச்சதுனால நீர் ஆயிடுச்சா? ஐயோ, செம்ம காமெடி. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி செம்மையா கலாய்க்க போறேன். சாரா, நான் உட்கார் சாரா. உனக்கு மட்டும் சேரா? நான் உட்காரு. நான் உட்காரணும்ல. குட்டியால, நான் எடுக்கட்டுமா? ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டேஷ்னரி ஐட்டம். அது உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரில. பட் அது உனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போயிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து ஒரு ஸ்லேட்டு தானேன்னு சொல்லிட்டு நினைக்காத. இதில் ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லுறேன், ஓகேவா? சோஃபியா, இது என்னடி ஸ்லேட்டில் கோடு கோடாக இருக்குது, புதுசாக இருக்குது.
சாரா வெயிட் பண்ணிடி, நான் அதை பற்றி சொல்கிறேன். இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டியால் நீ பார்த்து சொல்லு குட்டியால். இது ஏதாவது உனக்கு தெரியுதா இந்த கோடு? சோஃபியாக்கா கோடு கோடாதான்க்கா தெரியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா சோஃபியாக்கா ஸ்லேட் வாங்கியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? கோடு கோடாக தானே தெரியுது. எனக்கும் அப்படி தான் தெரியுது. இதில் என்னவா இருக்கும்? சரி இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி நம்ம இந்த கவர்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் சோட்டா பீம்லாம் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குல்ல அந்த பிக்சரு. அங்கே பாருங்க ஏதோ ஒரு தாத்தா ஸ்லேட்டுன்னு அந்த ஸ்லேட்டையே பிடிச்சிட்டு நிற்கிறாரு. குட்டியால் வெயிட் பண்ணு குட்டியால், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னொரு அதிசயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பாரு, அதுக்கான ஸ்லேட் பல்பம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் எழுதி பார்க்குறதுக்கு. அண்ட் தென் வந்து அப்புறம் அதை அழகான அழைக்கிறதுக்கு இதோ டஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வந்து துணியிலலாம் வந்து அழைக்க தேவையில்ல. அழகாக டஸ்டர் இப்படி பிடிச்சிட்டு அழிச்சின்னா செம்ம சூப்பராக இருக்கும். வந்து பாரு இந்த டஸ்டரை. வாவ் சோஃபியாக்கா டஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? செம்ம சூப்பராக இருக்குக்கா. இதை வச்சு நான் அழகாக அழைப்பேன் மிஸ்ஸு மாதிரி. இரு குட்டியால், நான் இதை அழகாக உனக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரியா? ஐயோ கவர் பிரிக்க முடியல, செம்ம டைட்டாக செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே பிரிச்சாச்சு. இதை அழகாக இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு அதிசயம் இருக்குது, இப்போ பார்க்க போகிறேன். ஓகே இந்த கவர் எடுத்துகிட்டுனா இங்கே பாரு, பாக்ஸாக கட்டமாக கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இந்த பாரு பாக்ஸாக. அட ஆமா சோஃபியாக்கா, இது என்ன சோஃபியாக்கா பாக்ஸா கட்டமா கொடுத்துருக்காங்க. செம்ம டிஃபரெண்டான சிலேட்டா இருக்கு சோஃபியாக்கா, செம்மையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல நான் இப்போ வந்து எழுதி பார்க்கலான்ட்டு ஆசைப்படுறேன். எழுதி பார்க்கலாமா? அக்கா அதனால தான் வந்து பல்பமும் டஸ்டரும் வாங்கிட்டு வந்திருக்காங்களாட்டக்க. சரி ஓகே நம்ம ஒரு பல்பம் எடுக்கலாம். வாவ் எனக்கு செம்ம நீட்ட பல்பமா இருக்கு. மூந்து பார்க்குற வாவ் செம்ம சூப்பராக இருக்கு. ஓகே எழுதி பார்க்கலாம். 1 and 2 and 3 அழகா எழுதுது. அடுத்தது என்னெல்லாம் B C அழகா எழுதுது. அப்புறம் என்ன எழுதி பார்க்கலாம்? தமிழ் எழுதி பார்க்கலாமா? அழகா எழுதுது. அப்புறம் என்ன காணாச்சா? கா எப்படா போறது? கா அன்யா சாயி அழகா எழுதியாச்சு. அப்புறம் என்ன ஒரு சப்ஜெக்ட் இருக்கு? ஹிந்தில அடுத்தது என்ன வந்து போச்சு? வாவ் செம்மையா இருக்குப்பா. இப்போ எனக்கு மறந்து போச்சு, அதனால நான் நல்லா கிறுக்கிட்டேன். இப்போ டஸ்டர் எடுத்து அழைக்க போகிறேன். அழைச்சிட்டேன். செம்ம சூப்பராக அழைக்குதுடா, ஒரிஜினல் டஸ்டர் மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸ் செம்ம அழகாக இருக்கு. அந்த பக்கம் ஸ்லேட்டு திருப்பினா நீட்டாக கோடு போட்டிருக்காங்களே, இது எதுக்கு இப்படி கோடு கிடிக்கவா? எதுக்குன்னு தெரியலையே. சரி நம்ம சோஃபியாக்காவே கேட்கலாம். சாரா உனக்கு தெரியுமா ஏன் கோடு போட்டிருக்காங்கன்ட்டு? நீ உனக்கு தெரியாது சோஃபியாக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா. ஏன்க்கா இப்படி நீட்டு கோடு? இதில் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையா? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? குட்டியால் எனக்கு தெரியும் குட்டியால். இரு குட்டியால், நான் வந்து உனக்கு சொல்கிறேன். இது எதனால் யூஸ் ஆகும் தெரியுமா? இந்த ப்ளோடை வந்து இப்படி ஸ்லேட்டை இந்த சைடு வச்சுக்கணும். இது வந்து வச்சுட்டு இது 4 லைன்ஸ் நோட் மாதிரி கணக்கு மைண்டில் வச்சுக்கோ. 1 2 3 4 லைன்ஸ் இருக்கா? இப்போ அதனால் 4 லைன்ஸில் வர மாதிரி இதை பாரு. அடுத்தது என்ன வரும்? பி. அடுத்தது என்ன வரும்? சி. அப்படி எழுதணும். நீங்கள் 4 லைன்ஸ் நோட் எழுதி வேஸ்ட் பண்ணுறதை விட இதில் வச்சுக்கிட்டு நீ அதையும் 4 லைனை கணக்கு பண்ணி அப்புறம் டி எஃப் அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது இப்போ நியூ மாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல? அதனால தான் உடனே உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சோஃபியாக்கா நான் ஏதோ சும்மா நினச்சேங்க்கா, நார்மல் ஸ்லேட்டுன்னு நினச்சேன். பரவாயில்லையே, 4 லைன் ஸ்லேட்டா எல்லாமே இதிலே இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு சோஃபியாக்கா. ஓகே சோஃபியாக்கா நீங்கள் நவுந்து போங்க, இல்லை நான் அழைக்கிறேன். எனக்கு அழைக்க ஆசையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குல்ல 4 லைன் ஸ்லேட்டு. நீங்களும் வேணால் இப்போ வாங்கி பாருங்கள், நியூ எடிஷன். சாரா இங்கே வந்து பாரு சாரா. வாவ் சோஃபியா, செம்மையாக இருக்குது சோஃபியா. நார்மல் ஸ்லேட் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டஸ்டரு, இந்த சாப்பீஸு, இந்த ஸ்லேட் எல்லாம் செம்மையாக இருக்குது சோஃபியா. உண்மையானுமே இது டிஃப்ரெண்ட்டான ஸ்லேட்டு தான், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குதுல்ல? செம்மையாக இருக்குது சோஃபியா.
குட்டியால அடுத்தது பார்த்தியா கிரையான்ஸு. லைக் இது வந்து மொத்தமான கிரையான்ஸு. நீ எவ்வளோ வேணால் எழுதலாம், தீரவே தீராது. அண்ட் தென் தோபார் எழுதிக்காரனப்ப செம்ம சாஃப்டாகவும் செம்ம ஸ்மூத்தாகவும் இருக்குது. இது உனக்கு பிடிச்சிருக்கா குட்டியாலே? ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம மொத்தமாக இருக்கும். ஓகே குட்டியாலே, இது முடிஞ்சிச்சுன்னா இப்போ அடுத்தது ஒன்று எடுத்து காட்டுறேன். குட்டியால் அடுத்தது இதை விட வேறு லெவலில் ஒன்று இருக்கிறது. இது உனக்கு எல்லாத்துக்கும் இது பிடிக்கும், உனக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். டொட்டடா இந்த பாரு, வாட்டர் கலர், செம்ம கிளாஸான வாட்டர் கலர். ஓகேவா? இதுவும் கேம்லின் தான். இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இரு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே பாரு, மேலே பாரு, அப்படியே பபுள்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க கவரு. அண்ட் தென் ப்ரஷ் பாருங்கள், செம்ம ப்ளெயினாக இருக்கும். அழகாக இப்படி வச்சு 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 அப்படியே கலர் அமைச்சிக்கலாம், வாட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதோட மூடி ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணுவேன்னு, நீ ஒன்றுத்துக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்ல. இதை அப்படியே இதில் பிடிச்சி இந்த இதில் ஒவ்வொரு ஓட்டையிலையும் நீ தண்ணி ஊற்றிக்கிட்டினா அப்புறம் நம்ம அழகாக வந்து இதை தண்ணியை டிப் பண்ணி உனக்கு என்ன கலரோ அந்த கலருக்கு அப்படியே அடிச்சுக்கலாம். ஓகேவா? செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? வாவ், செம்மையா இருக்கு சோஃபியாக்கா. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்டர் கலர்லாம் நான் அடிச்சதே இல்லை, வேற லெவல்ல இருக்கு. ஆசம், செம்ம சூப்பர் சோஃபியாக்கா. லவ் யூக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா நான் வாங்கி கொடுத்தது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியாக்கா வாங்கி கொடுத்தது இந்த ஸ்லேட்டு, கட்ட கட்டமாக இருக்கு பாரு, அது பிடிச்சிருக்கு. இந்த பல்பும் பிடிச்சிருக்கு, இந்த டஸ்டர் பிடிச்சிருக்கு, பெயிண்ட் பிடிச்சிருக்கு, கிரையான்ஸ் பிடிச்சிருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சோஃபியாக்கா. அண்ட் தென் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குல சாரா, இது எல்லாமே ஏன் நீ எதுவுமே எடுக்கக்கூடாது. பெயிண்ட் அடிக்கிறேன், கலர் அடிக்கிறேன்னு வச்ச உன் கையை வந்து உடைச்சிருங்க. ஹா 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 ஹா.